எதிர்கட்சியோட ஒரு பிரமுகர் வந்து நான் உனக்கு காசு வாங்கிறதுக்கு உனக்கு வந்து இந்த கையெழுத்து தேவை அப்படின்னு வந்து கையெழுத்து வாங்கி அது கேஸும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க 2 பேருமே வீடியோ கால் மூலமா சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராயிருக்காங்க. நாங்க கேஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல என்ன நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எஸ்ஐடி இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க, என்ன இதுல தெரிஞ்சிருக்காங்களோ அது அப்படியே சிபிஐக்கு மாத்துறாங்க. சம்டைம்ஸ் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஐ வந்து ஃபர்ஸ்ட் விசாரிப்பாங்க. ஏன்னா இவங்க விசாரிப்பது வந்து உங்களுக்கு திருப்தி இல்ல, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா முதல்ல இருந்து விசாரிப்பாங்க. இப்போ அப்படி சொல்லல. இப்போ சிபிஐ வந்துட்டாலே இது வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அடி அப்படின்னா, அப்போ சிபிஐ என்ன நோக்கத்தில் உள்ள வருது? சிபிஐக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இப்போ தாவேக்கால உள்ள ஆளுங்க வந்து நான் பார்த்த சில பேர் பார்த்து என்ன பண்ணிருக்காங்க, அண்ணாமலையோட இன்டர்வியூ, முருகனோட இன்டர்வியூ, அது மாதிரி பிஜேபி ஆளுங்க போட்ட ட்வீட்ஸ் எல்லாத்தையும் ரீஷேர் பண்ணி அது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குது. இப்போ என்ன மாதிரி அரசியல் வயப்பட்டிருக்காங்கன்னு புரியல எனக்கு. தாவேக்கால ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, 40 பேர் இறந்திருக்காங்க. ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லாம இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இப்போ நான் வந்து மீட் பண்றேன். அது எஸ்கேப் பண்ணல, போலீஸ் தான் இங்க இருக்க வேணா போயிடுங்கன்னு சொன்னாங்களாமே. போலீஸ் இங்க உள்ள வரானா சொன்னாங்க, அவன் மட்டும் நிக்க சொன்னாங்க, நின்றாங்களா? விஜயோட தம்பிகள், அண்ணான்னு கூப்பிடுற தம்பிகள், தங்கைகள், நண்பிகள் நண்பர்கள் எல்லாமே அவங்கள பார்க்க வந்தா இதுதான் நிலைமையா? ஒண்ணு சாவடிப்பீங்க, இல்ல லத்தியாச்சு தொத்த சொல்லுவீங்களா? எல்லா கட்சியாளர்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்து அவங்களோட துக்கத்துல பங்கெடுத்துட்டாங்க. இப்போ நீங்க எதுக்கு வரீங்க? இப்போ இது தனித்துவமா தெரியணுமா நாங்க வந்துட்டோம்னு சொல்லி காட்டுறதுக்கு? அது எதுக்கு பிளாக் பண்ணாங்க? ஏன்னா நானும் பார்த்தேன். இப்போ விஜயோட நியூஸ் எல்லாமே வந்து அவர் அன்னைக்கு அவர் ஏறிட்டார், சாப்பிட்டுட்டார், உறங்கிட்டார், வந்துட்டார். அது எதுமா இருந்துச்சு? இந்த ராஜ கம்பீர வேட்டை ராஜா வரான்னு ஒரு அரசவையில் நின்று கூவிட்டே இருப்பாங்களே யார் வந்தாலும், அந்த மாதிரி கூவுறதான் லாக்கியா இருக்கும். அது நியூஸ் மாதிரி தெரியல எனக்கு. அதான் விஜயோட பர்சனல் பிஆர் மாதிரி இருந்துச்சு. அவர் யூடியூப் சேனல், அவருடைய யூடியூப் சேனல் மாதிரி இருந்துச்சு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப்ஸ் சொல்லப்படிய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தகராறுன்னு ஒரு சேனல், நீங்களே புரிஞ்சுக்கோங்க சேனல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து சர்வைவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின்லி ஒன்லி வியூஸ்க்காக தான். விஜய் அவரோட பாசிட்டிவான லைட்ல மட்டுமே காட்டணுன்றதுக்காக. ஏன் அப்படின்னா அப்பதான் வியூஸ் வரும். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிபிஐ விசாரணை, அப்புறம் வந்து தாவேகா சார்பில் போட்ட மனுக்கள் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தனிநபர்கள் தொடுக்கப்பட்ட வழக்கு, அதாவது தமிழ்நாடு காவல்துறை விசாரணை பண்ணக்கூடாது, இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்தை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு போட்டிருக்காங்க. அது உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி கூட 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சுட்டு சிபிஐ மாற்றி அவங்க சிபிஐ விசாரணையை இவங்க ஓவர்சீ பண்ணணுன்றது ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கு வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பாக தான் தெரியுது. ஸோ முழுமையான விசாரணை பண்ணி இவங்க தீர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ சிபிஐ மாற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு வந்து ஒரு தனிநபர் தான், அதுக்கும் தாவேகாக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இது நிலைப்பாடு. ஆனால் அதில் வந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மகனோட தந்தையை வந்து போட்டிருக்காரு அந்த வழக்கும், அதுக்கப்புறம் தனது மனைவிக்காக போட்ட கணவன் ஒருத்தர் அந்த வழக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட நாலேஜ் இல்லாமல் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்து, அதாவது வந்து ஒரு ஃபேக்காக அது அவங்களே பண்ணலை, ஆனால் வந்து சிபிஐ உச்சநீதிமன்றம் இதுக்கு வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அது என்ன? இது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மகனோட தந்தை, அவர் வந்து அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த மகன் கூட கிடையாது அவர். ஸோ அவரை தேடி கண்டுபிடிச்சி அவர் ஒரு கேஸ் போட்டிருக்க மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. ஆனால் அந்த மகனை வளர்த்தது ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த தாய் தான் பார்த்துருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எழுத படிக்கவே தெரியாதவர், ஒரு எதிர்கட்சியோட ஒரு பிரமுகர் வந்து நான் உனக்கு காசு வாங்கிறதுக்கு உனக்கு வந்து இந்த கையெழுத்து தேவை அப்படின்னு வந்து கையெழுத்து வாங்கி அது கேஸும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க 2 பேருமே வீடியோ கால் மூலமா சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் கேஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த உச்சநீதிமன்றத்து இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தீர்ப்பு வழங்கிட்டதுனால உச்சநீதிமன்றமே இப்போ இது கவுண்டர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அரசு சார்பில் இருந்து அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. அடுத்து என்ன மேற்படி நடக்குது பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இந்த சிபிஐக்கு மாத்திர அந்த இடைக்கால தீர்ப்புன்றது வந்து இது இன்னும் வந்து முழுமையாடல, இது ஃபைனலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அது ஃபைனல் கிடையாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் வந்து அவங்களுக்கு இந்த கேஸ் அவங்க சார்பில் போட்டிருக்காங்களே அவங்களுக்கு தெரியல, யார் வாதிட்டாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு லாஜிக்காகவே வந்து இது தப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலாக டோட்டலாகவே வந்து ஒரு பெரிய போகஸாக இருக்குது. இது யார் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். எந்த மோட்டிவுக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இதில் பின்னாடி பணம் இருக்கா, இல்லை எந்த அரசியல் கட்சி இருக்குது, இது ஒரு பாலிடிக்ஸ்க்கா, இது ஒரு அக்லி பாலிடிக்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. இதுவும் நம்மளே பேசும்போது உச்சநீதிமன்றம் தெரியாதா இது வந்து என்ன நடக்க போகுதுன்றது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆதவ அர்ஜுன் அவர்களும் சரி, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுமே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு போராட்ட இதில் சொல்கிறாரு, இந்த அஜித் குமாரோட கஸ்டடியல் டெத்தில் வந்து
நீங்க ஏன் வந்து சிபிஐக்கு மாத்துனீங்க, அப்போ வந்து இந்த வழக்கை வந்து லேட் பண்றதுக்கு, இந்த வழக்கை வந்து மூடி மறைக்கிறதுக்கு, அதாவது வந்து உங்க மறைமுக ஓனர் பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்க இந்த சிபிஐல போனால் நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து சொன்னார். ஸோ அதாவது வந்து சிபிஐயை கேள்விக்குறியாக்குற மாதிரி, அதாவது சிபிஐக்கு மேலே நம்பிக்கை இல்லை விஜய் அவர்களுக்கு. அதே மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லும் போது வந்து சிபிஐக்கு மாற்றுறதே வந்து காலம் தாழ்த்துறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி, அதாவது அவங்க 2 பேருமே வந்து சிபிஐனாலே காலம் தாழ்த்துறது, அந்த கேஸை வந்து மூடி மறைக்கிறது அப்படின்ற மாதிரி சிபிஐ மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இல்லாமல் கூடுறதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தாவக சார்பில் சிபிஐ வேணுன்ற மாதிரிலாம் மனு எதுவுமே போடலை. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து வெற்றின்னு பயங்கரமாக கொண்டாடுறாங்க, தாவேற்கா நபர்கள் வந்து கொண்டாடுறாங்க. இத்தனைக்கும் இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். அது அது என்ன மாதிரி மனநிலை, அது புரிய முடியல. இதுதான் பெரிய முரணாப்படுது எனக்கு. இப்போது விஜயும் சரி, கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவும் சரி, 2 பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி முற்காலத்தில் சிபிஐ பற்றி அவங்க இந்த மாதிரி வாக்குவாதம் வச்சுருக்காங்க. அதாவது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்குது. அதனால் அந்த வந்து கள்ளச்சாராய விஷயம் சரி, நிறைய விஷயங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. அது வந்து அந்த வழக்கை நீர்த்து போக செய்யும், இல்லை அந்த வழக்கை வந்து ப்ரொலாங்ட் ஆகும், அதாவது நிறைய நாள் நடத்தி அவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ வரும்ன்றதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அதில் அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐயோட கிரெடிபிலிட்டி, சிபிஐ வந்து எந்த அளவுக்கு இதை விசாரிப்பாங்க, அவங்க கரெக்டாக விசாரிப்பாங்களா, இல்லை வந்து அதை நீர்த்து போ செய்கிறதுக்காக பண்ணுறாங்களான்ற சிபிஐ மேலே ஒரு குற்றச்சாட்டோ சிபிஐ சந்தேகம் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ யூ-டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேருமே, இல்லை 2 ஆதவ் அர்ஜுனாவும் சரி, தாவேகா சேர்ந்தவங்களும் சரி, தாவேகா சேர்ந்த இந்த இன்டர்நெட் வாரியர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் வாரியர்ஸும் எல்லாருமே வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இது வந்து உங்களுக்கு வந்து வெற்றி, பயங்கரமான வெற்றி. ஆனால் இந்த வழக்கில் அவங்களுக்கு பங்கே கிடையாது, இந்த வழக்கில் அவங்க வந்து இன்வால்வ் ஆகவே கிடையாது. ஆனால் இது பேக்டோராக எனக்கு நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, பேக்டோராக அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சந்தேகப்படுறேன் நான். இப்போது பிஜேபி, தாவேகா, அதிமுக இவங்களோட இன்வால்வ்மெண்ட்லாம் நிறைய இது இருக்குமோன்றது சந்தேகம் வந்து எனக்கு வருது. காமனாக இதை வந்து ஒரு அரசியல் தெளிவோடு பார்க்கணும், கண்டிப்பாக இருக்கும். இது ஏன் இந்த இது குறிப்பிட்ட இது வந்து எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குன்னா, அவங்க செலிப்ரேஷன்ஸ் அப்படி இருக்குது. இது அரசு வக்கீல்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு தற்காலிக தீர்ப்பு தான். இது வந்து சப்போஸ் இதை வந்து அவங்க வழக்கு போட்டவங்க வந்து அங்கே அவேராக இல்லை, நாங்கள் வழக்கே போடலைன்றது வந்து தெரிய வந்ததுன்னா இந்த தீர்ப்பு ரத்தாயிடும். ஆனால் சிபிஐ விசாரிச்சு தான் இருப்பாங்க, அது நடந்து தான் இருக்கும். பட் ஆனால் என்றைக்குமே வந்து இவங்க தற்சாவாக பண்ண விஷயமா தெரியல எதுவுமே. இது வந்து மற்றவங்களுடைய பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக அரசு போட்ட வழக்கில் வந்து கோர்ட்டே வந்து தான் எஸ்ஐடியை வந்து அமைச்சுது. அதே சமயத்தில் தமிழக அரசு வந்து அருணா ஜெகதீஷன்ற ஒரு கமிஷனும் வந்து அமைச்சாங்க. அதோட நிலைமை இப்போ என்னவா இருக்கு? இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இல்லையா, இப்போ வந்து எஸ்ஐடி இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன இதில் தெரிஞ்சிருக்காங்களோ அது அப்படியே சிபிஐக்கு மாற்றுறாங்க. சம்டைம்ஸ் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஐ வந்து ஃபர்ஸ்ட் விசாரிப்பாங்க. ஏன்னா இவங்க விசாரிப்பது வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல இருந்து விசாரிப்பாங்க. இப்போ அப்படி சொல்லலை. இப்போ எஸ்ஐடி என்ன பண்ணியிருக்கு, தமிழ்நாடு அரசு அமைச்ச எஸ்ஐடி என்ன பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு சிபிஐ விசாரிக்க போகிறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் நடந்தது கரெக்டாக நடந்திருக்குன்னு தெரியுது விசாரணை பொறுத்த வரைக்கும். அருணா ஜெகதீஷன் மூலியமாக வந்திருக்க தனிநபர் ஆணையம் வந்து அது கண்டினியூ ஆக தான் போகுது, அது கோர்ட் நிற்பாட சொல்ல, அதோட தனி இன்வெஸ்டிகேஷன் நடந்து தான் இருக்க போகுது. இதிலே தெரியுது இப்போ வந்து தமிழ்நாடு அரசோ இல்லை தமிழ்நாடு காவல்துறையோ இல்லை தமிழ்நாடு அமைச்ச விசாரணை ஆணையமோ எதுவுமே வந்து தவறான விஷயங்கள் எது வரைக்கும் பண்ணலை, அது சரியாக போயிட்டு இருக்குன்றது இது சான்றாக இருக்குது. இதை தாண்டி என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியாது அதுக்கப்புறம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து இன்னும் வந்து சிபிஐ வரதுனால வந்து இதோட வந்து திமுக அவ்வளோதான், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடியது இருக்குது. அதாவது வந்து பிஜேபிக்கு சார்ந்த நபர்களே வந்து முருகனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து இது சவுக்கடி, திமுகவுக்கு இது பெரிய அடி, அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தாவேக்கா நபர்களும் வந்து பயங்கரமாக வரவேற்பு இருக்கும். அது வந்து எப்படி பார்க்கறது? இதை வேடிக்கை தான் பார்க்கணும். கொள்கை எதிரின்றாங்க பாஜகவை, தாவேக்கா இருக்காங்க ஆளுங்க. ஸோ ஒரு கொள்கை எதிரி கொண்டாடுற விஷயத்தை வந்து இவங்களும் சேர்த்து கொண்டாடுறாங்க. இதில் எனக்கு என்ன ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னா, எந்த வழக்கும் சிபிஐ விசாரிக்கிறது, எஸ்ஐடி தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறதோ இல்லையோ, அந்த விசாரணை எப்படி போகுது, அதில் தெளிவுகள் என்ன வருது, ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு தான் அதை நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ சிபிஐ வந்துட்டாலே இது வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அடி அப்படின்னா, அப்போ சிபிஐ என்ன நோக்கத்தில் உள்ள வருது? சிபிஐக்கு பின்னாடி யார் இருக்காங்க?
இப்போ அண்ணாமலை மாதிரி முருகன் மாதிரி ஆளுங்க வந்து இதை வந்து ஒரு பெரிய வெற்றியா, இது வந்து திமுக அரசுக்கே ஒரு பெரிய களங்கமா இது பாக்குறாங்க. இது வந்து அப்பனா இவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ், அதாவது ஸ்டேட்ல நம்மளோட ஸ்டேட்டே வந்து நம்மளோட காவல்துறையும் சரி, நம்மளோட ஸ்டேட்டையும் வந்து ஒரு அட்டானமியா இருக்க வேண்டிய ஃபெடரலிசம் எல்லாத்தையும் வந்து இவங்களுக்கு சந்தேகப்படுறாங்க. அதாவது இவங்களுக்கு ஈடுபாடே கிடையாது இல்லை எதுவுமே இவங்களுக்கு. அதே மாதிரி இப்ப தாவேக்கால உள்ள ஆளுங்க வந்து நான் பார்த்த சில பேர் பார்த்து என்ன பண்ணிருக்காங்க, இவரு அண்ணாமலையோட இன்டர்வியூ, முருகனோட இன்டர்வியூ, அது மாதிரி டிஎம்கே பிஜேபி ஆளுங்க போட்ட ட்வீட்ஸ் எல்லாத்தையும் ரீஷேர் பண்ணி அது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குது. இப்போ என்ன மாதிரி அரசியல் வயப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு தாவேக்கால இருக்கவங்க இப்போ விஜய் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, பிஜேபி வந்து கொள்கை எதிரி, டிஎம்கே அரசியல் எதிரி. ஸோ அரசியல் எதிரி ஓகே, ஓட் பாலிடிக்ஸ்ல எதிரி. கிட்டத்தட்ட உங்களுடைய ஐடியாலஜி அண்ணா, எம்ஜிஆர் வச்சுக்கோங்க, காமராஜர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டிஎம்கேவோட மேட்ச் ஆகிற விஷயம் வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி இது வந்து பிஜேபி வந்து உங்களுக்கு டோட்டல் ஆப்போசிட்டான கருத்தியல் கொண்டவங்க. இப்போ அவங்க ஆப்போசிட் கருத்தியல் கொண்டவங்க இன்னைக்கு அதை இது ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க, அது நீங்களும் கொண்டாடுறீங்க. இது வந்து அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் தான் அது பண்றாங்கன்னு உங்களுக்கு பச்சையா தெரியுது. இப்போ அதே நீங்க கொண்டாடுறீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ தாவேக்கால இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அரசியல் புரிதல் இருக்கு, என்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இப்போ சிபிஐ என்னன்னு தெரியுமா, இல்ல எஸ்ஐடி என்னன்னு தெரியுமா, இல்ல இந்த வழக்கு என்னன்னு தெரியுமா, சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா, இந்த தீர்ப்பு என்ன எதையுமே பாக்குறது இல்லை. டைரக்டா வந்தோமா, ஒரு ட்வீட்டை போட்டோமா, இல்ல இது நம்மளுக்கு என்ன படுது, அண்ணன் யாராவது சொன்னாங்களா, அண்ணனை யாரை பாராட்டலாம் பாராட்டுவீங்களா? சில பேர் அண்ணனை பாராட்டணும் கால் கொடுக்க வலிச்சு விடுவாங்க, அவங்களையும் பாராட்டு இருப்பீங்க சரியும். ஸோ உங்களோட அரசியல் புரிதல் இப்படிதான் இருக்கு. அவங்களோட அரசியல் புரிதல் என்ன பொறுத்தவரை பர்சனலாக கேட்டிங்கன்னா, இது ஒரு இந்த கூட்டமே வந்து ஒரு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இவங்களா ஒரு பேசிக்கான ஒரு அரசியல் கூட தேவையில்லை. ஒரு பேசிக்கான ஒரு வழக்குனா என்ன, இது எப்படி நடக்கும், ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் சிவிக்ஸ் படித்த குழந்தைங்க தெரியும் சுப்ரீம் கோர்ட்னா என்ன, ஹை கோர்ட்னா என்ன அப்படின்ற விஷயம். இது அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா இன்னைக்கு காலையில் வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாப்புல. 16வது நாள் கழிச்சு தான் துக்கத்தில் இருந்தோம், 16 நாள் துக்கத்தில் இருந்தோம், இன்னைக்கு 16 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து நாங்கள் பேசுகிறோம் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 41 உயிரிழந்த குடும்பங்களுக்காக வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தத்தெடுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றின அவங்க கருத்து 16வது நாளுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அதை பற்றின அவங்க கருத்து இது 16ஆம் நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன்றது வந்து ஒரு சரியான ஒரு சாக்கு. அது வந்து உறுதியாக அதை எப்படி நம்ம நம்புறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அன்னைக்கு நடந்த விஷயங்கள் அவங்க கண்மணி நடந்திருக்கு. அவங்க வந்து அப்படியே கிளம்பி எல்லாம் அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. விஜய் சென்னைக்கு வந்துட்டார், ஆதவர்ஜுனா வந்து நார்த் இந்தியா போயிட்டு நேபாள் போனாரோ எங்கே போனாரோ சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என் ஆனந்த், அதாவது புசி ஆனந்த் வந்து அப்ஸ்கான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ விஜய் வந்து இவங்க 2 பேரும் அதாவது கட்சியில் பொதுச் செயலாளரும் சரி, கட்சியில் முக்கியமான பிரமுகரான ஆதவர்ஜுனா ஒரு போயிட்டாங்க. விஜய் சென்னையில் யார் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு? எல்லா ஆப்ஷனும் ஆகிட்டாங்க. வீடியோ காலில் பண்ணிட்டு போகிறேன், வீடியோ கால் பண்ணுறதுலாம் இன்னும். பட் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் கட்சியோட ஒரு நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, 40 பேர் இறந்துருக்காங்க. ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லாமல் இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இப்போ நான் வந்து மீட் பண்றேன். அது எஸ்கேப் பண்ணல, போலீஸ் தான் இங்க இருக்க வேணா போயிடுங்கன்னு சொன்னாங்களாமே. போலீஸ் இங்க உள்ள வரணும் சொன்னாங்க, அவன் மட்டும் நிக்க சொன்னாங்க, நின்றாங்களா? அது மக்கள் இல்ல, போலீஸ் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வர சொல்லி வந்தாங்களா? இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டா அது அவர் என்ன பண்ண, அவர் மக்களை பார்க்கணுன்றக்கா வந்தாரு. இது வந்து பிரச்சனை ஆயிடும், இன்னும் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டாரு அவரு. அது இது வந்து அவங்க வந்து ஒரு மக்களை திரட்டி ஒரு கூட்டம் இருக்குன்றத மாஸ்க் காட்டணும்னு நினைச்சு ஒரு சிதுப்படுத்தனமா பண்ணதுதான் இது வந்து இந்த ரிசல்ட்டாகவே ஆயிருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் கிவன் போலீஸ் வார்னிங்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. எல்லாமே சொல்லியும் அவங்க பண்ணதுனால நடந்த விஷயம் தான் இது. ஸோ இது டோட்டல் ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த தாவேக்காவோட தலைவர்கள் தான். யார் யார் இந்த கட்சியை வந்து அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க, அந்த ரோட் ஷோ ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருமே தான். முக்கியமாக கட்சி தலைவர் வந்து விஜய், பொதுச் செயலாளர் வந்து புசி ஆனந்த், இவங்க எல்லாருமே தான் இதுக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும், தார்மீக பொறுப்பு எடுத்துருக்கணும். அன்னைக்கு அவங்க இங்கே இருந்திருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு 16 நாள் கழிச்சு நான் வந்திருப்பேன், நான் வந்து பார்ப்பேன், வந்து இவங்களுக்கு குடும்பத்தை தத்து எடுத்துக்கிறேன். விஜய்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம். விஜய்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 2 பசங்க ஸ்கூல் படிப்பாங்களா, அவங்க காலேஜ் படிக்கிறதையும் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தத்து எடுத்து அவங்க வீடியோ மொத்தமாகவே அவங்களுக்கு ஒரு செலவு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா ஆகுன்னு வச்சுக்கோங்க. சரியா? 40 இதெல்லாம் விஜய்க்கு ஒரு காசே கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த காசை கொடுத்தா சரியாயிடும், தத்தெடுத்தா சரியாயிடும்ன்றத வந்து அன்னைக்கு கூட என்னைக்கு தேவையோ அன்னைக்கு இல்லாமல் கூட இருந்து ஓடி போனவங்க காலம் ஃபுல்லாக பார்த்துப்பாங்கன்றது என்ன நிச்சயம் இருக்குன்னு தெரியல. இப்போ இவங்க வந்து கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சரி பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஒருத்தன் வந்து உள்ளே வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்,
அவனே வந்து உங்களுக்கு காசு தரேன், நான் அவனை பார்த்துக்கிறேன்ட்டு அந்த குடும்பம் ஏற்றுக்குமா ஃபஸ்ட்டு? நம்ம ஊர்ல வந்து வறுமையின் காரணமா அது ஏத்துக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவங்க சைடு பார்க்கும்போது. ஆனா ஒரு தார்மீகமா ஒரு மாரலா பார்த்தா இது எவ்வளவு தப்பான விஷயமா இருக்கு. நான் 16 நாள் கழிச்சு தான் அப்பா 14 நாள் கழிச்சு வரும் அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே. நாங்க வந்து 16 16th அன்னைக்கு வந்து பார்ப்போம். இல்ல காரியம் முடிஞ்சா வந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இத்தனை நாள் கழிச்சு அவங்களே மறந்துட்டு இருப்பாங்க நிறைய விஷயத்த ஃபேமிலில. இது ஓகே நம்ம கடந்து போயிடலான்ற ஒரு சிச்சுவேஷன் வந்திருப்பாங்க இப்போ. அதான் 14 நாள் கழிச்சு குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு விருந்தாக்கி அதை சாப்பாடு வச்சு கறி சோறு போட்டு அவங்க வந்து அந்த ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க இப்போ. இப்போ திருப்பி நீ உள்ள போயிட்டு நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் உன்னோட சோகத்தை பங்கெடுத்துனா சோகம் எங்க சோகம் இருக்க தான் போதானே. அதுவும் தாண்டி வந்து அந்த குடும்ப நபர்களை தாண்டி வேற யாருமே வரக்கூடாது 1 கிலோமீட்டர் ரேடியஸ். அது வேற ஒரு விஷயம். இது வந்து இது போலீஸ்க்கு வந்து அவங்க வந்து இது பண்ற மாதிரி இருக்கு, ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு. கிரீன் காரிடார் கிரீன் காரிடார் வேணுமா உங்களுக்கு? கிரீன் காரிடார்னா எல்லாமே கிரீனா இருக்கும். வந்துட்டு போ. எனக்கு புரியலைங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு நீங்க வந்து சாவு வீடு கேட்க வரீங்க, எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களா? உங்களுக்கு எல்லாமே மீடியா அலோடு இல்ல, மீடியா அலோடு கிடையாது, மீடியா வரக்கூடாதுன்றாங்க. அவங்க கட்சி ஆளுங்களே ஐடி கார்டு எல்லாம் வரவன்றாங்க. அதெல்லாம் மற்றவங்களை பண்ணி போலீஸ் கலைக்கணுமா எல்லாரையுமே? அப்போ தடியடி பண்ணா அப்படின்ற இல்ல. அப்போ வந்து உங்களுடைய தம்பிகள், விஜயோட தம்பிகள், அண்ணான்னு கூப்பிட்ற தம்பிகள், தங்கைகள், நண்பிகள் எல்லாம் நண்பர்கள் எல்லாமே அவங்கள பார்க்க வந்தா இதுதான் நிலைமையா? ஒன்று சாவடிப்பீங்க, இல்லை லத்தியாச்சு தொத்த சொல்லுவீங்களா? இதுதான் உங்களுடைய அரசியலா? இதுதான் உங்கள் தொண்டர்களுக்கோ உங்களை ஓட்டு போட நினைக்கிறவங்களுக்கோ நீங்க பண்ணக்கூடிய காரியமா? நீங்க பண்ணது தப்பு வந்த மக்கள் மேல கிடையாது. போலீஸ் என்ன 3 மணிலேருந்து 10 மணி வரையும் கொடுத்தாலும் நீங்க 12 மணிக்கு வந்துருவாரு சொன்னா உங்க தப்பு. மக்களை வந்து வர வச்சு வெயிட் பண்ண வச்சு அவர் எங்கேயுமே அவர் மூஞ்ச காட்டாம நேரா அந்த ஸ்பாட்ல வந்து தான் நான் மூஞ்ச காட்டுவேன்னு சொன்னதுனாலதான் எல்லா க்ரௌடும் இங்கே வந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு கரூர்ல. அவரு படி கூட்டிட்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அவர் பேசிட்டு இருக்கும்போது தான் மக்கள் செத்து போறாங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வருது. அவர் பேசிட்டு இருக்கும்போது தான் எல்லா அசம்பதம் நடக்குது. உடனே அவருக்கு பஸ்ஸுக்குள்ள இறங்கி ஏறி ஓடி போய் சென்னைக்கு வந்தார் அவர். ஸோ நீங்க பண்ண தப்புனால இதுக்கு சாமி நடந்துச்சு. 41 பேர் இறந்திருக்காங்க, 146 பேர் அடிபட்டிருக்காங்க. இதெல்லாம் அரசு வந்து பார்த்துருக்கு. அரசுக்கு செலவினை எவ்வளோ வந்துருக்கு. இப்போ இதுக்கு மேலே அரசு செலவு பண்ணோம் நீங்க வந்து பார்க்கறதுக்கு. இப்போ யார் காசு இது? இப்போ வந்து கிரீன் கார்டு வைக்கிறது, இப்போ அரசு பாதுகாப்பு கொடுக்குறது, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறது, இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு பார்க்குறது, ஆல்ரெடி 500 போலீஸ் போட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? இது யாரோட காசு? இதெல்லாம் ஆல்ரெடி மக்கள் பணம் இவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நிவாரணம் கொடுத்தாங்க, அது காசு விட்டுருங்க. அது வந்து வேஸ்ட்னு சொல்கிறத விட அது மேன்மேட் டிசாஸ்டர், நீங்கள் பண்ண டிசாஸ்டர் அது. ஸோ அதுக்கு அரசு செலவு பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் திருப்பி அவங்களை வந்து விசிட் பண்ணுறதுக்கு இப்போ அரசு செலவு பண்ணுமா என்ன? ஆல்ரெடி முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், எதிர்கட்சி எல்லா கட்சியாளரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து அவங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு வரீங்க? இப்போ இது தனித்துவமாக தெரியணுமா நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி காட்டுறதுக்கு? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த 2 பேர் வந்து நாலேஜ் இல்லாமல் அந்த ஒரு பையனோட அம்மாவும் அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்டும் அவங்க 2 பேரை வந்து வெளிக்கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் நிருபர் கிடையாது, ஒரு யூடியூப் சேனல். தோழர் கலிகாரன் அவரோட சேனல் ட்ரைப்ஸ் தமிழ்னு சேனல்ல அவதுல கூட வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஒருத்தர் தான் வந்து இந்த வந்து உண்மையை வந்து வெளியில கொண்டு வர. இது வந்து பெரிய ஊடகங்கள் யாருமே வந்து இதை வந்து வெளியில கொண்டு வரல. இன்னைக்கு வந்து பெரிய ஊடகம் வந்து மார்த்தட்டிட்டு சொல்லிக்கிற ஊடகம் வந்து கொஞ்ச நாளா வந்து அரசு தொலைக்காட்சி, அரசு கேபிள்ல இருந்து எங்க சேனலை போக்க வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த ஊடகம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த சனிக்கிழமை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதோ வரார் விஜய், அதோ வரார் விஜய், அந்த அவங்க யூடியூப் சேனல்லையோ அந்த சேனலை வந்து பார்த்தா அத்தனை தம்ப்நெயில், அத்தனை இது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குதுன்ற மாதிரி பேசலை, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குதுன்னு பேசலை. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை. அன்னைக்கு வந்து எங்கேயோ இருந்த கீழே இருந்த டிஆர்பி வந்து அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து சனிக்கிழமை பர்டிகுலராக வந்துமே நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமாக இருக்க ஊடகத்தோட நிலைமை வந்து அவ்வளோ ஒரு இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலு அதுதான் இன்னைக்கு இந்த இந்த ஒரு கேஸ்லேயே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்கிற அளவுக்கு வந்து ஒரு வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி மற்ற மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப் ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரீலை போட்டு வந்து விஜய்க்கு ஆதரவாக போட்டால் தான் வியூஸ் போகுதுன்றதுக்காகலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ விஜய்க்கு எதிராக போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது, அதனால வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறவங்கலாம் இன்டர்வியூ எடுக்காமல் விஜய்க்கு ஆதரவாக பேசுன்ற மாதிரி நோட்டில் எடுக்கிற அதெல்லாம் எந்த மாதிரி மனநிலை, அது எந்த மாதிரி ஆபத்து சொசைட்டி? இது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கலான சொசைட்டியை வந்து அறுவடை பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இது எல்லாமே. இப்போது நீங்கள் சொன்ன அந்த தொலைக்காட்சியும் வந்து அரசு சார்பில் வந்து அரசு கேபிள் டிவியில் தூக்கியிருக்காங்க. அது கொய்யமேன்னு கத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே, அது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, மீடியாக்காரங்க வந்து ஒரு மீடியா சேனல் வந்து பிளாக் ஆகும்போது அது பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அது ஏன் பிளாக் ஆயிடுச்சுன்னு கூட மக்களுக்கு தெரியல இன்னும்.
அது எதுக்கு பிளாக் பண்ணாங்க? ஏன்னா நானும் பார்த்தேன். இப்போ விஜயோட நியூஸ் எல்லாமே வந்து அவர் அன்னைக்கு அவர் ஏறிட்டார், சாப்பிட்டுட்டார், உறங்கிட்டார், வந்துட்டார். அது எப்படி இருந்துச்சு? இந்த ராஜகம்பீர வேட்டை ராஜா வரான்னு ஒரு ஒரு அரசவையில் நின்று கூவிட்டே இருப்பாங்களே யார் வந்தாலும். அந்த மாதிரி கூவுறதான் லாக்கியா இருக்கும் எனக்கு. அது நியூஸ் மாதிரி தெரியல எனக்கு. அதான் விஜயோட பர்சனல் பிஆர் மாதிரி இருந்துச்சு. அவர் யூடியூப் சேனல், அவருடைய யூடியூப் சேனல் மாதிரி இருந்துச்சு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப்ஸ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டை, அப்புறம் வந்து தகராறுன்னு ஒரு சேனல், நீங்களே புரிஞ்சுக்கோங்க சேனல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து சர்வைவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின்லி ஒன்லி வியூஸ்க்காக தான். அவங்க வந்து எத்திக்ஸ் கிடையாது, ஒரு மாரல் கிரவுண்ட் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. எந்த மொராலிட்டியான ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து அவங்களால பேசுறதுக்கான அருகதையே இல்லாத சேனல் இதெல்லாமே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட அன்னைக்கு ஸ்டாம்பீட் நடந்த அன்னைக்கும் சரி, இது முந்தின நாளும் சரி, அவங்க போட்ட ரீல்ஸ், அவங்க போட்ட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே வந்து விஜய் அவரோட பாசிட்டிவான லைட்டில் மட்டுமே காட்டணுன்றதுக்காக. ஏன் அப்படின்னா அப்போ தான் வியூஸ் வரும். வியூஸ்க்காக மட்டுமே பண்ணி, அதாவது அவங்க விஜய்க்கும் ஆதரவு கிடையாது. அவங்க அந்த அந்த தெளிவும் கிடையாது அவங்களுக்கு. வெறும் அவங்களுக்கு அந்த லைக்ஸ் வியூஸ்க்காகவே வந்து ஒரு அறகுறையான ஒரு வடிகட்டு தற்கொலைனே சொல்லலாம். எந்த தப்பே கிடையாது, சரிங்களா? அந்த லெவலுக்கு வந்து அவங்க இறங்கி வேலை பார்த்து அதை ஒரு பூஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க அன்னைக்கு. அந்த நம்ம பிளாக் பண்ணப்பட்ட சேனலும் சரி, இந்த யூடியூப் சேனலும் சரி. இது வந்து என்ன மனநிலை, இதில் வந்து என்ன மனநிலை காட்டுதுன்னா, இத்தனை கோடி பேர் வந்து அரசியல் படுத்தப்படாமையே இருக்காங்க இன்னும். அவங்கள ஈர்க்கிறது மட்டும்தான் இந்த சேனல்ஸோட வேலையாகவே இருக்குது. ஒரு பொழுதுபோக்காக நியூஸ் பார்க்குறோம். ஒரு இப்போ வந்து அரசியலே வந்து ஒரு சினிமா மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி இருக்குது எல்லாமே. ஒவ்வொரு சீனுமே வந்து அண்ணன் இப்படி வந்துட்டாரு, அண்ணன் இப்படி பேசுறாரு. அதாவது விஜய் என்ன பேசுறாருன்னு கூட கேட்க மாட்டேன்றாங்க. அது பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்குது. அவர் வந்து திரும்ப சொல்லியிருக்காரு. திரும்ப என்ன சொன்னார்னா, அவர் வந்து தூண்டி விடுறாரு அவங்கள வந்து ஒரு கொதிப்பில் வச்சிருக்காரு, சாந்தப்படுத்த மாட்டேன்றாரு, அவங்க வந்து ஒரு தெளிவு கொடுக்க மாட்டேன்றாரு. அவங்களுக்கு எந்த பாதையில் போகிறோன்னு தெரியாமல் போயிருக்காங்க. இப்போ முக்கால்வாசி அந்த ஸ்டாம்பீடில் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா விஜய் பார்க்கணும். இப்போ விஜயை பார்க்கணுன்றதை தாண்டி அதில் என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்ணணும்னு இருக்காங்க யாருமே கிடையாது. நான் பெரியாருக்கு ஃபாலோ பண்ணுறோம், அண்ணாவை ஃபாலோ பண்ணுறோம், எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறோம், காமராஜரை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் சும்மா மைக்கை நீட்டினே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் பண்ண சில விஷயங்களை சொல்லுங்கள், இல்லை காமராஜர் பண்ண சில விஷயங்கள் சொல்லுங்கள், இல்லை அண்ணா பண்ண சில விஷயங்களை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது, வாய்ப்புகளே கிடையாது. அது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரோல் மெட்டீரியலாக மாறலாமே தவிர அது வந்து ஒரு சென்சிபிளான ஒரு பொருள் கொண்ட விஷயமா எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஆட்களை வந்து வியூஸாக கன்வெர்ட் பண்ணுறது மட்டும்தான் இந்த சேனல்ஸ் பண்ண வேலையா அன்னைக்கு ஃபுல்லாகவே. ஏன்னா இந்த டிஆர்பி அன்னைக்கு அந்த சேனலோட டிஆர்பி எகிரிட்டு போயிடுச்சு எங்கிருந்தோ. அது மெயின் சேனலில் தாண்டி எகிரிட்டு போயிடுச்சு. ஏன்னா விஜய்க்காக பார்த்துட்டு இருந்தாங்க அத்தனை பேரும். ஆனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஏங்க இப்போ எம்ஜிஆர் இருந்திருக்காங்க, ஏகப்பட்ட விஜயகாந்த் இருந்திருக்காரு. அவங்க இருந்தபோது நடக்க எம்ஜிஆரோட பெரிய நடிகர் விஜய் சத்தியமே கிடையாது. நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்படியே கூட்டமாக நிற்பாங்க, எம்ஜிஆர் நிற்பார் அவர் பாட்டுன்னு. இப்போ என்ன பண்ணுற போகிறாங்க இவரை? அப்போனா விஜய்க்கே தெரியுது அவங்களோட தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள் வந்து எவ்வளோ மோசமானவனுங்கன்ட்டு. விஜய் விட்டுக்க மாட்டாங்க போல இருக்கு. ஸோ இந்த மோசமான ரசிகர்களை யூட்டிலைஸ் பண்ணுறது இந்த யூடியூப் சேனல், இந்த சேனல்ஸும். ஓகே தோழர், நன்றி. இப்போ வந்து அடுத்தடுத்து இந்த கேஸ் என்னென்ன மேலும் என்ன ஆகுதுன்றது இப்போ ஒத்துருந்து பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.